ஒரு சின்ன கிராமத்துல வசந்திங்கிறவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு 2 மருமக இருந்தாங்க. பசங்க 2 பேருமே வெளியூர்ல வேலை பார்க்கறாங்க. என்னதான் அவங்க வெளியூர்ல வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு பணம் பற்றாக்குறையா தான் இருந்தது. அவங்க 2 மருமகளும் ரொம்பவே விட்டு கொடுத்து போறவங்க. ஏண்டி செல்வி, இந்த மழைக்கு ஏதாவது சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல. எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது ஒரு ஐடியா குர்ரி. அக்கா, நம்ம வீட்டு சூழ்நிலையே கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்களா? நமக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் காசு இருக்குது. மேத்தினிக்கலாம் எந்த காசும் இல்லைங்க்கா. தயவு செஞ்சு உங்க சாப்பிட்ற ஆசையை அடக்கிட்டு கொஞ்சம் உட்காருறீங்களா? இந்த மழைக்கு சூடா சாப்பிடணும்னா நம்ம வெந்நீர் வச்சுதான்க்கா குடிக்கணும். உனக்கு எப்போ பார்த்தாலும் விளையாட்டு தாண்டி. அத்தை, ஏதாச்சும் சூடா செஞ்சு கொடுங்க அத்தை சாப்பிட்றதுக்கு. ஏதாவது ஆசையா இருக்கு, பஜ்ஜி அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு கொடுங்களே அத்தை, ஆசையா இருக்கு அத்தை. ஏண்டி, உங்க 2 புருஷனும் ஏதோ வெளிநாட்டில் சம்பாரிச்சிட்டு வரீங்கன்னு நினப்பாக்கும். அவங்க கொடுக்கறதே வீட்டுக்கு மாதம் 5000 ரூபா தான். அதை வச்சு சாப்பாட்டுக்கு மட்டும்தான் கட்ட முடியுது. வேற என்ன தேடி பண்ண முடியும்னு சொல்லு. மேத்தினிக்கு நான் எங்கடி போறது? அக்கா, எனக்கு ஒரு ஐடியாக்கா. நம்ம வீட்டில் தான் நிறைய பழைய சோறு மிஞ்சும்ல, அதை வச்சு வடகம் செஞ்சு வச்சிருக்கோம்ல, அதை வேணா இந்த மழைக்கு சூடாக பொறிச்சு சாப்பிடுவோமா? நம்ம கிட்ட பணமும் இல்லை, பேசாம அதை வச்சு இந்த மழைக்கு ருசிச்சு சாப்பிடுவோம் வாங்க. ஆஹா, இது கூட நல்ல ஐடியாவை தாண்டி இருக்கு, வா. பாவம், அவங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்படுறாளுங்க. ஏதாச்சும் அவளுக்கு வாய்க்கு தோரணையாக சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, பணம் தான் இல்லை. என் கூட சேர்ந்துட்டு இவளுகளும் கஷ்டப்படுறாளுகளே. அந்த மழைக்கு எதமா அவங்க 2 பேரும் வடகத்தை போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பஜ்ஜி சாப்பிடணும்னு அவங்க 2 பேத்துக்கும் ரொம்ப ஆசை. ஆனால் பணம் இல்லாதனால வடகம் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அக்கா, இந்த வடகம் கூட இந்த மழைக்கு ரொம்ப ருசியாக தான் இருக்குது இல்லை? அப்படி சொல்லி மனசை தேத்திக்க வேண்டியதான்க்கா. என்ன பண்ணுறது, இந்த மழைக்கு பஜ்ஜி வடைன்னு சாப்பிடணும்னு ஆசையாக தான் இருக்குது. நம்ம கிட்ட பணம் இல்லையே. ஏண்டி, எதுவாக இருந்தானடி இந்த மழைக்கு இது கூட நல்லா தானே இருக்குது. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். நல்லா நம்ம சாப்பிடுவோம் விடு. ஏண்டி, எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் 2 பேரும் அவனுங்களே நம்பி உட்காந்துருக்க போகிறீங்க? நீங்களே ஏதோ ஒரு தனியாக ஏதாவது தொழிலை ஆரம்பிக்கலாம்லடி. அப்படி ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கும் செலவு காய்க்கும்ல. நாளைக்கு உங்களுக்கு குழந்தை பிறந்தா அதுக்கு யூஸ் ஆகும்லடி. அத்தை, எங்களை பொண்ணு பார்க்க வந்தப்ப நீங்கள் என்ன சொன்னீங்க? நீங்கள் 2 பேரும் எந்த வேலையும் செய்ய வேணாம்னு சொன்னீங்க. ஆனால் அப்படியே உள்ட்டா அடிக்கிறீங்க பார்த்தீங்களா? ஏதாவது சொந்தமாக தொழில் பாருன்னு சொல்கிறீங்க. ஆனால் என்ன அத்தை தொழிலை பார்க்குறது சொல்லுங்கள். நான் சொல்கிறது நிஜதானடி. பொண்ணு பார்க்க வரப்ப அப்படி இப்படி சொல்லி பொண்ணை பார்க்க வேண்டியதுதான். ஆனால் இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குதுல்ல, அதுக்கு பயன்படுத்துகிற மாதிரி நீங்கள் ஏதாவது உங்கள் நேரத்தை செலவழிக்கலாம்ல. ஏண்டி, அத்தை சொல்கிறது உண்மைதான். பேசாமல் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ஹோட்டல் மாதிரி ஒன்று ஆரம்பிப்போமாடி. இப்போதைக்கு ஹோட்டலுக்கெல்லாம் காசு கிடையாது. வேணா தள்ளுவண்டியில் வேணா போடுவோமா? நான் ஊருக்கு போனப்போ ஒரு சாப்பாடு சாப்பிட்டேன்டி, 300 ரூபான்னு சொல்லி எல்லாமே வச்சாங்க தெரியுமா? அதை லெக் பீஸு என்னமோ மட்டனு நிறைய வச்சாங்கடி. அது மாதிரி நம்மளும் பண்ணுவோமா? அக்கா, 300 ரூபாய்க்கு எப்படிக்கா எல்லாமே வைக்க முடியும்? அது நமக்கு நட்டத்தில் தான் போய் முடியும். அதனால வேணாக்கா, பேசாமல் வேற ஏதாவது கடை கூட வைக்கலாமே. அதெல்லாம் முடியும், நமக்கு நிறைய லாபம் கிடைக்குமா? ஒரு முட்டை, ஒரு லெக் பீஸு இதெல்லாம் வச்சோன்னு வச்சுக்கவே, கண்டிப்பாக நமக்கு சாப்பாடு வாங்குவாங்க பாரு. ஒரு கறி விருந்து 300 ரூபான்னு சொல்லி விற்போம். அப்போ எல்லாரும் வாங்குவாங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே வைப்போம், கண்டிப்பாக விற்கும் பாரு. என் தோட அடமானம் வச்சு கொடுக்குறேன். அதை வச்சு ஒரு வண்டியும் முன்பணமாக நீங்கள் பயன்படுத்திக்கங்க. என்ன, நாளைக்கிலேருந்து கடையை ஆரம்பிக்கலாம், சரியா? அந்த மாதிரி பேசி வச்சுட்டு எல்லாரும் நிம்மதியாக போய் வீட்டுக்குள்ளே தூங்குனாங்க. காலையில் எழுந்திரிச்சதுமே அந்த வண்டி வாங்குற வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அத்தை, இப்போதைக்கு இந்த வண்டி போதும்ல, நல்லா இருக்குல்ல. நம்ம இந்த வண்டியை வச்சே சாப்பாடு கடையை ஓட்டிடலாம் அத்தை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அத்தை. நம்ம சொந்தமாக சம்பாதிக்க போகிறோம் நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தாம்மா. நீங்கள் 2 பேரும் ஏதாவது தீனி வேணும்னு கேட்குறீங்க. ஏன்னா வாங்கி கொடுக்க என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை. அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு வருத்தமாக இருக்குது. உங்களுக்கு எந்த சாப்பாடும் என்னால் கொடுக்க முடியலேன்னு. இனி நீங்களாக சம்பாரிச்சிங்கன்னா யாரு கையும் ஏந்த வேண்டிய அவசியம் இருக்காதே கண்ணு. இனிமேல் நீங்கள் எப்பவுமே சந்தோஷமா இருங்க. அவங்க சொன்ன மாதிரி அந்த கடையை போட்டாங்க. அதுல நிறைய வெரைட்டிஸா போட்டிருந்தாங்க. ஒரு சாப்பாடுக்கு நல்ல மட்டன் சுக்கா, காடை பீஸு, அப்புறம் முட்டைன்னு நிறைய வெரைட்டிஸா அவங்க வச்சு கொடுத்தாங்க. மூத்த மருமக கல்லால உட்காந்துருந்தா. இளைய மருமக வர்றவங்களுக்கு எல்லாம் பரிமாறினா. எல்லாரும் வாங்க வாங்க, கறி விருந்து வெறும் 300 ரூபா தான். எல்லாமே வச்சு கொடுக்குறோம். எல்லாரும் வாங்கம்மா வாங்க, வந்து சாப்பிட்டு போங்க. கடையில எல்லாமே இருக்குது, வாங்க. என்னம்மா இது கறி விருந்து 300 ரூபான்னு சொல்லி விற்கிற? இத்தனை இதுவும் போட்டு கொடுத்தா 300 ரூபாய்க்கு நீ கொடுத்துருவியாக்கும்? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. உண்மையிலே இத்தனை இதையும் வச்சு 300 ரூபாய்க்கு கொடுப்பீங்களாக்கும்? அம்மா, ஆமாங்கம்மா, கண்டிப்பாக இதெல்லாம் வச்சு கொடுப்பேன். ஒரு லெக் பீஸு, அப்புறம் காடை துண்டு, முட்டை, அப்புறம் மட்டன் சுக்கா, சிக்கன் கிரேவி, இது எல்லாமே ஒரே தட்டில் வச்சு கொடுப்போம்மா. ஆனால் அளவு சாப்பாடு தான், அதே சொல்லிடுறோம். ரொம்ப அன்லிமிட்டெல்லாம் கிடையாது, பார்த்துக்கோங்க. 300 ரூபாய் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும்மா. அடடா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சாப்பாடை நான் சாப்பிட்டதே இல்லை பார்த்துக்க. 300 ரூபாய்க்கு இது எல்லாமே கொடுக்கணும்னா ரொம்ப ஆச்சரியம் தான். சரி குடும்பம் சாப்பிட்டு பார்க்குறேன். அதுலேருந்து அவங்க கடையில் கூட்டம் கூடவும் ஆரம்பிச்சது. அந்த பாட்டி சாப்பிட்டுட்டு ரொம்பவே ருசியாக இருக்குன்னு சொன்னாங்க.
ஆகா என்ன ருசி கண்ணு, எல்லாமே ரொம்ப ருசியா இருக்கு. எதுவுமே குறை சொல்லவே முடியாது பாத்துக்க. ஊர்ல இருக்க எல்லாத்துக்கும் நான் அந்த சாப்பாடை பத்தி சொல்ல போறேன். பக்கத்துல தான் ஒருத்தர் சாப்பாடு கடை போட்டிருக்கிறேன். வெறும் சோறு ஒரு குழம்பு ஊத்துறியாமா, அதுக்கு 250 ரூபா வாங்குறியாமா. நீங்க இத்தனை வெரைட்டிஸ் போட்டு 300 ரூபாய்க்கு கொடுக்குறீங்கன்னு எவ்வளவு பெரிய விஷயம். நான் எல்லாத்தையும் ஊருக்குள்ள சொல்ல போறேன் பாத்துக்க. அந்த பாட்டி ஊருக்குள்ள போய் இவங்களோட சாப்பாடு கடையை பத்தி சொன்னாங்க. எல்லாரும் அவங்க கடைக்கு வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ரொம்ப நன்றி பாட்டி, இனிமேல் எப்பவும் எங்க கடையிலே வந்து சாப்பிடுங்க. என்ன காசு அங்க கொடுக்கணும், கொடுத்துட்டு கிளம்புங்க. அத்தை பாத்தீங்களா, நம்ம கடைக்கு கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. இனி நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அத்தை. ஆமா கண்ணு, எனக்கு இதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்க இனிமேல் எந்த இதுக்கும் கவலைப்படவே தேவையில்ல. கிளவே, இந்நேரம் எப்பவுமே கறி குஞ்சு குடிக்க வந்திருப்பியா நீ? இன்னைக்கு என்ன இவ்வளோ லேட்டு? சரி சரிவா, சாப்பாடு போட்டு தரேன், சாப்பிடுவேன். யாருக்கிட்ட வேணும்? கறி குழம்புங்கிற மொட்டை தண்ணியும் சோத்தியும் வச்சு கொடுக்கறதுக்கு 250 ரூபா நீ வாங்குவ. ஆனால் பக்கத்து கடையில் 300 ரூபாய்க்கு எத்தனை பொருள் வச்சாங்க தெரியுமா? எல்லாமே அம்புட்டு ருசியா இருந்துச்சு. உன் கடை மாதிரி இல்லை, இனிமேல் அவங்க கடையில் தான் நான் வாங்கி சாப்பிடுவேன் பார்த்துக்க. நான் மட்டும் இல்லை, கிராம மக்கள் எல்லாருமே அங்கே தான் போய் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் உன் கடையை தூக்கி குப்பையில் போட்டு போல, உன் மொட்டை தண்ணி குழம்புக்கு யாரும் இனிமேல் வரமாட்டாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பாட்டி போனாங்க. அவன் அந்த கடையை தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தான். அதனாலதான் காலைல இருந்து ஒரு கூட்டம் கூட வர மாட்டேங்குதாக்கும். எல்லாம் அவங்க கடைக்கே போறாங்களா? எந்த கடை நானும் போய் பாக்குறேன் பாத்துக்க. அந்த கடையை சும்மாவே விட மாட்டேன். எப்படியாச்சும் மூட வச்சு என் கடையை நான் ஓட வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. அத்தை, இன்னைக்கு நம்ம மொத்த கணக்கு 2000 ரூபாய் ஆச்சத்த. 1000 ரூபாய் நமக்கு பொருள்லாம் வாங்குறது போக மிச்சம் 1000 ரூபாய் லாபம் நிக்குது பாத்துக்கங்க. பரவாயில்ல, நம்ம சொந்தமா 1000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கோமே. அக்கா, நான் எல்லாமே பரிமாறினாலதான் இவ்வளோ காசு நமக்கு வந்திருக்கு பாத்துக்கங்க. நீங்க கல்லால உட்காந்தனால இல்ல, நான் பரிமாறினால தான் எல்லாரும் நல்லா சாப்பிட்டுருக்காங்க பாத்துக்கங்க. அப்ப கிரெடிட் பூரா எனக்கு தான் கிடைக்கணும். அடியே வந்தேன்னு வச்சுக்க, நான் கல்லால உட்காந்தனால தாண்டி நல்லா காசு கட்டுச்சு. நான் ரொம்ப ராசியானவ, அதனாலதான் நிறைய காசு என் கைக்கு வந்திருக்கு பாத்துக்க. வேணா அத்தைட்டே கேளு, நீ ராசியானவளா நான் ராசியானவளன்னு கேட்போம். ஓகோ, இந்த 3 பொம்பளைகளை சேர்ந்துட்டு கடையை போட்டுட்டு தான் ஓவரா சீன் போட்டுட்டு இருக்காளுகளா? இவளுகளை சும்மாவே விட மாட்டேன். எப்படி உங்க குடும்பத்தை பிரிச்சு கடையை எடுக்க வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க. இந்த தங்க வெல்ட்டே வச்சுக்கிறீங்களா? இருங்க, உங்கள்கிட்ட இருக்கு. அந்த மாதிரி சொல்லிட்டு அவன் இங்க இருந்து கிளம்புனா. அடுத்த நாள் காலையில அவங்க சின்ன மருமக பாத்திரம் உட்காந்து வெளியே விளக்கிக்கிட்டு இருந்தா. அந்த நேரம் பார்த்து அந்த தங்கவேலுங்கிறவன் அந்த இடத்துக்கு வந்தா. ஏமா ஏமா, கொஞ்சம் என்னைய பாரு. நீங்க தானே இந்த சாப்பாடு கடை போட்டிருக்கிறவங்க? ஐயா ஆமாங்கய்யா, அத்தையும் அக்கா வெளியே போயிருக்கிறாங்க. அவங்க வந்ததுமே கூப்பிடுவாங்கய்யா. இப்ப வீட்டுல யாரும் இல்லையே. அவங்க இருக்கிறது இருக்கட்டுமா, நான் ஒன்னதான் பார்க்க வந்தேன். உன்கிட்ட சில விஷயம் பேசலாம் தான் வந்தேன். அன்னைக்கு உன்னைய நான் கடையில பார்த்தேன் பாத்துக்க. உங்க அக்கா என்ன கல்லாப்பட்டியில உட்காந்துருக்குறாங்க, நீ எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு இருக்கிற. யார் உட்காந்தா என்னங்கய்யா? அவங்க எங்க அக்கா தானே, உட்காந்துட்டு போறாங்க. எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லையே. நீங்க எதுக்கு இதை பத்தி வந்து பேசுறீங்க? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? நீ தானே அந்த கல்லாப்பட்டியில உட்காந்து காசை வாங்கி போட்டிருக்கணும். அதை விட்டுட்டு அந்த பொம்பளை வாங்கி போட சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பொம்பளை தான் அப்ப நல்லா வளரும் பாத்துக்க. நீ வந்து கீழே போய்கிட்டே தான் இருப்ப. உன்னை பாக்குறவங்க எல்லாரும் வேலைக்காரி தான் நினைப்பாங்க. அந்த பொம்பளை நல்லா உயர்ந்த பதவிக்கு போயிரும் பாத்துக்க. அப்படியா? அப்பெல்லாம் நான் விட மாட்டேனே. அவங்க கல்லாப்பட்டியில உட்காந்தாங்கன்னா அவங்க தான் இந்த கடைக்கு முதலாளியா? மொத்த வேலையை நான் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்கிறேன். அவங்க எப்படி முதலாளி ஆவாங்க? என்னமோ சொல்றத சொல்லிட்டேன். ஓ நல்லதுக்கு தான் சொன்னேன். கல்லாப்பட்டியில ஒண்ணு நீ உட்காரு, இல்லைன்னா அந்த கடைக்கு நீ போவே போகாத. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் பாத்துக்க. அப்புறம் நாளை மினி வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணாத. நீங்க சொன்னது சரிதான், அது சொன்னது சரிதான் என்கிட்ட வந்து சொல்லாத. இப்பே சொல்லிட்டேன், நடக்கிற நடப்ப சொல்லிட்டேன் பாத்துக்க. சண்டை போட்டு அந்த கல்லாப்பட்டியை வாங்கும் போத. இப்படி அவங்களுக்கு ஏத்தி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்புனா. அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்குது? அக்கா முதல்ல வந்ததுமே அந்த கல்லாப்பட்டியில தான் உட்காந்தாங்க. என்னைய கொஞ்சம் கூட அந்த கல்லாப்பட்டியில உட்கார்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. நான் தானே 2-3 நாளா சர்வர் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு நாள் அவங்க பார்த்தா குறைஞ்சா போயிருந்திருப்பாங்க. அப்ப வேணுமுனே என்ன அந்த வேலையை பார்க்க வைக்கிறேன்னு தானே நினைக்கிறாங்க. என்னடி இது, போட்ட பாத்திரம் அப்படியே இருக்குது. நம்ம கடைக்கு கிளம்ப வேண்டாமா? சீக்கிரம் குளிச்சுட்டு கிளம்பு. நான் இனிலேருந்து கடைக்கு வரமாட்டேன். என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க. உங்களுக்கு கொடுக்குற மரியாதை எனக்கு யாரு கொடுக்கறது கிடையாதுங்க. ஏமா, என்ன மரியாதை உனக்கு கொடுக்கல? என்ன இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிற? எப்போ சிரிச்சு தானே பேசுவ. இன்னைக்கு என்ன இப்படி வீம்பா பேசிக்கிட்டு இருக்க? என்ன ஆச்சுமா உனக்கு? எனக்கு ஒன்றும் ஆகலத்த. அந்த கடைக்கு நான் வரல, நான் எதுவுமே பண்ண மாட்டேன். இனிமேல் அந்த கடையை நீங்களே பார்த்துக்கோங்க. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. ஏண்டி நல்லா தானே இருந்த, திடீர்னு உனக்கு என்னடி பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா? எதுக்குடி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிற? அவ எதுவுமே பேசாம உள்ள போயிட்டா. அத்தை என்னாச்சு தேவை? நல்லா தானே இருந்தா, திடீர்னு என்னத்த இவளுக்கு பேகி பிடிச்சிருச்சா? இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறா. இவளுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியலையே. இப்பதான் 2-3 நாளா கடை நல்லா போய் நம்ம கொஞ்சம் நல்லா ஒசரத்துக்கு வரப்போறோம். அதுக்குள்ள இந்த பொண்ணு இப்படி பிரச்சனை பண்ணுச்சுன்னா என்ன அர்த்தம்? இதனால வரைக்கும் இந்த மாதிரி இவன் நடந்துகிட்டதே இல்லை. என்னாச்சுன்னு தெரியலையே. சரி வாமா, கடைக்கு போய் நம்மளாச்சும் கடையை நடத்துவோம். ஒரு நாள் கடையை விட்டா கூட நமக்கு வர்ற கஸ்டமர்லாம் போயிருவாங்க. வா. இல்லைங்கத்த, அவ வந்தானா நான் கடைக்கு வரேன். அவ வரலன்னா நானும் வரல. எப்பவுமே அவ என் கூட இருக்கணும் தான் நினைச்சிருக்கிறேன். அவ இந்த மாதிரி பேசுவா நான் எதிர்பார்க்கவே இல்லை.
அவ என் கூட எப்ப பேசி சமாதானம் ஆகுறாளோ அப்ப நம்ம கடைக்கு போய் கடையை நடத்தலாம். அது வரைக்கும் நானும் வரமாட்டேன். அன்னைக்கு முழுக்க அவங்க கடையே சுத்தமா நடத்த முடியாம போச்சு. 2 பேரும் ரொம்ப சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அட என்னாச்சு, இங்கே 3 பேர் சேர்ந்து கடை போட்டிருப்பாளுங்க, என்னாச்சுன்னு தெரியலையே. நல்லா தானே கடை ஓடிட்டு இருந்துச்சு, நல்ல சாப்பாடுலாம் செஞ்சுட்டு இருந்தாளுங்க, என்னாச்சுன்னு தெரியலையே. சரி போவாங்கிட்டு, இன்னைக்கு இவளுகிட்ட கஞ்சி குடிக்க முடியாதா? கிளவே வா வா, நீ எப்படி என் கடைக்கு வருவேன்னு நல்லா தெரியும். என்ன அங்கே கடை இல்லையா? ஏன்னா நான் பார்த்த வேலை அப்படி. எப்படி அவளுக்கு குடும்பத்தையே பிரித்து விட்டுட்டேன்ல, இனி கடை அவளுக போட மாட்டாளுங்க. இனி வழக்கம் போல என் மொட்டை தண்ணியை தான் நீ சாப்பிடணும், சரியா? வா வா. அட பாவி, என்ன சொல்ற, குடும்பத்தை பிரிச்சு விட்டியா? நல்லா தானே அவங்க கடை போட்டுட்டு இருந்தாங்க, உனக்கு ஏன்டா அந்த கெட்டனை முடிச்சு திரியிற? என் கடைக்கு எதிர்க்க போட்டா நான் அப்படிதான் பண்ணுவேன். வேணும்னே மருமகிட்ட கோத்து விட்டேன், கல்லாப்பட்டியை ஒன்ன வைக்கிறமா அவங்கள உட்கார வச்சிருக்காங்கன்னு ஏதோ சொல்லி விட்டேன் பார்த்துக்க. அப்படியே மருமக சண்டை எழுத்துருக்கும் பார்த்துக்க, அவ்வளோதான் கடை போடாமல் விட்டாளுங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஜோலி, இன்னும் வராது கடை. யார்கிட்ட தங்க வேலை கொக்கா? இனிமேல் இந்த கடை ஓடுமா? எப்படி கோத்துணுமோ அப்படி கோத்து விட்டோம்ல. அன்னைக்கு ராத்திரியே வசந்தி அம்மா வீட்டுக்கு அந்த பாட்டி வந்தாங்க. வசந்தியே கொஞ்சம் வெளியே வாமா. என்னங்கம்மா இந்நேரத்துல வந்திருக்கிறீங்க, என்ன விஷயம்? ஏம்மா, உன் குடும்பத்தில் நடந்துட்டு இருக்க பிரச்சனை எல்லாத்துக்கும் அந்த தங்கவேல்றவன் தாம்மா காரணம். யாருமா அது? எனக்கு யாருன்னே உங்களுக்கு தெரியாதே. நீங்க யாரை சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையம்மா. ஏம்மா, அந்த தங்கவேலுங்கிறவன் உங்களுக்கு முன்னாடியே கடை போட்டிருந்தவன். உங்கள் கடை வந்ததுக்கப்புறம் அவன் கடை சரியாகவே ஓட மாட்டேங்குது பார்த்துக்கோங்க. அதனால என்ன பண்ணிட்டியா, உங்கள் மருமக இருக்காங்கல்ல, சின்ன மருமக, அவகிட்ட அது இதுன்னு போட்டு கொடுத்துருக்கிறியான். கல்லாப்பட்டியில் உங்கள் பெரிய மருமகளை உட்கார வச்சிருக்கீங்க, நீ உன்னே உட்கார வைக்கல, நீ வேலைக்காரி அப்படிலாம் சொல்லி ஏதோ சொல்லி வச்சிருக்கிறியான். அதனால தான் அவள் கோச்சிக்கிட்டு கடைக்கு வர மாட்டா பார்த்துக்க. அட பாவி, நல்லா இருந்த குடும்பத்தில் இப்படி வேணும்னே நாசமாகணும்னு பண்ணியிருக்கிறானே, அவன் எல்லாம் நல்லா இருப்பானா? என் மருமக 2 நாளாக எங்ககிட்ட சரியாக கூட பேசுறது இல்லைம்மா, அதனால இவளும் கடைக்கு வேணான்னு சொல்லிட்டா. இதுதான் விஷயம்னா நான் அவளை எப்பவோ சமாதானப்படுத்திருப்பேனே. நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி பாட்டி. நீங்க சொல்லலைன்னா என்ன விஷயம்னு தெரியாமே இருந்திருக்கும். ரொம்ப நன்றி பாட்டி. இங்க பாரு கண்மணி, உன் பின்னாடி இருந்து தூண்டி விடுறது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க பேச்ச கேட்டானே நம்ம உருப்படவே முடியாது பாத்துக்கோ. உனக்கு என்னம்மா, இப்ப நீ கல்லாப்பட்டியில உட்காரணும், அவ்வளவுதானே? நீ தாராளமா கல்லாப்பட்டியில உட்காரு. நான் சர்வர் வேலை பாக்குறேன், இதுல எனக்கு எந்த சங்கட்டமும் இல்ல கண்ணு. நான் என்னைக்குமே நீ வேற நான் வேற நினைச்சதே இல்லை. நீ நானும் சொந்த அக்கா தங்கச்சின்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறேன். நீ என்னை வேத்தாளா பாக்குறேன்னு நினைக்கிறது ரொம்ப எனக்கு சங்கட்டமா இருக்குது. தயவு செஞ்சு இப்படி மட்டும் நினைக்காத. உனக்கு என்ன பிடிக்குதோ அந்த வேலையை பண்ணுமா. இப்படி சொல்லவோ அவ முகம் மாறிடுச்சு. அக்கா, அது நீங்க கல்லாப்பட்டியில உட்கார்ந்தனால எல்லாரும் என்னைய வேலைக்காரின்னு சொல்றாங்கன்னு அந்த ஆள் சொன்னாருக்கா. அதனாலதான் எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அந்த ஆள் சொல்லியிருக்கான்னு சொல்றியா? அந்த ஆள் யார் தெரியுமா? நமக்கு எதிராக கடை போட்டிருக்கவன். அவன் கடை நல்லா ஓட மாட்டேதுன்னு வேணும்னே நமக்கு சண்டை மூட்டு விட்டு நம்ம கடை எடுத்து வைக்கணுன்றதுக்காக அப்படி உங்ககிட்ட சொல்லியிருக்கிறான். முதல் நாள் நம்ம கடையில் ஒரு பாட்டி உட்காந்து சாப்பிட்டாங்கல்ல, அந்த பாட்டி தான் இப்போ சொல்லிட்டு போனாங்க. இதுலேருந்தே புரிஞ்சுக்கோமா, யார் யார் எப்படி நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கோ. நம்ம நல்லா இருந்தா இங்கே சில பேர்த்துக்கு பிடிக்கிறதே கிடையாது. அவங்க வேணும்னே தூண்டி விட்டு நம்மளும் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. அவங்க பேச்செல்லாம் இனிமேல் காதில் போட்டுக்காத. மன்னிச்சிருங்கக்கா, இனிமேல் நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருப்போம்க்கா. எப்பவுமே நீங்க என் செல்ல அக்கா தான். அதுல இருந்து அவங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. நீங்களும் எப்பவும் உங்க குடும்ப சந்தோஷத்தை மட்டும் பாருங்க. வெளியாட்கள் சொல்ற பேச்செல்லாம் கேட்டீங்கன்னா உங்க குடும்பத்துல இருக்க சந்தோஷமும் இல்லாம போயிடும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.